ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் நம்ம மார்க்கிங் சாக் பற்றி பார்க்கலாமா? ஸோ என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சாக் அண்டு பென்சில் ரெண்டுமே இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம சாக் பற்றி மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் வந்து மார்க்கிங் சாக் வந்து என்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பையும் பற்றி தான் நம்ம இப்போ வந்து கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த கலர் சாக் பற்றி பார்க்கலாம். இந்த கலர் சாக் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் பேஸில் தான் இருக்கும். இதை நம்ம மார்க் பண்ணும்போது அந்த மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து டஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் இந்த சாக் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த கிளாத்லேயும் இதனுடைய ட்ரேஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம பேசிக்காக வந்து இந்த சாக் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேக்ஸ் சாக் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம லைன் போடுறதுக்கு நமக்கு தின்னான லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணதில் திக்கான லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சாக்கில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து எரேஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாக் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து வேக்ஸ் வந்து மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம மார்க் பண்ணும்போது தின் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட் ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள சாக் வந்து ₹2லேருந்து ₹3 இருக்கும். அந்த வேக்ஸ் சாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ₹5 இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு பீஸ் மட்டுமே ₹10 வரும். ஸோ அதுக்கு நம்ம அந்த 2 சாக்குமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கலர் மார்க்கிங் வச்சு நான் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்ம அழுத்தமாக மார்க் பண்ணும்போது பேக் சைடில் நமக்கு இந்த மார்க்கிங் வந்து நமக்கு விழும். இந்த சாக்கில் நம்ம மார்க் பண்ணும்போது மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவே வந்து நமக்கு கிளாத்தில் வந்து மார்க்கிங் வந்து விழும். நெக்ஸ்ட்டு இந்த சாக் வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து மார்க் பண்ணும்போது அந்த லைன் வந்து நமக்கு தின்னான லைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம தின்னான லைன் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி சாக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த சாக்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுலேயும் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு மார்க்கிங் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த சாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 சாக்குமே மார்க்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் கொடுக்கும். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தில் இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வேக்ஸ் சாக்ஸ் வந்து ஈஸியாக எரேஸ் ஆகிடும். மற்ற 2 சாக்கும் வந்து நமக்கு எரேஸ் ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 சாக்கில் இந்த சாக் மட்டும்தான் வந்து நம்ம அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ மற்ற 2 சாக்குமே வந்து நம்ம அயர்ன் பண்ணாலும் அது போகாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கலர் சாக் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அது வந்து ஏதாவது கிளாத்தில் வந்து நம்ம வாட்டர் டிப் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணாலே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஆனால் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத நம்ம வாட்டர் வச்சு டிப் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தில் வாட்டர் டிப் பண்ணிவிட்டு நம்ம எரேஸ் பண்ணாலும் ஈஸியாக வந்து எரேஸ் ஆகாது. அது 2-3 ட்ரிப்பு வாஷ் பண்ணால் தான் அது ஈஸியாக வந்து எரேஸ் ஆகும். இப்போ நம்ம சாக் பற்றி தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மார்க்கிங் பென்சில் பற்றி பார்க்கலாம்.